தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். நம்மளோட ஷாமி டிவைஸில் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கஸ்டம் ரோம் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறமா கஸ்டம் ரெக்கவரியை ஃப்ளாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கஸ்டம் ரோமே நம்மளால் ஃப்ளாஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வேணும். அதுக்கப்புறமா நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேடி டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு சப்போர்ட் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி நிறைய டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே நமக்கு ஒரே சாஃப்ட்வேர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணது, TWRPயை ஃப்ளாஷ் பண்ணது, மெஜஸ்டிக்கை ஃப்ளாஷ் பண்ணது, கஸ்டம் ரோம் ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையுமே நம்மளால் இந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நான் எதனால் ஈஸின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற எல்லா ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த சாஃப்ட்வேர் உங்கள் மொபைலுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி கொடுக்கறதால உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியும், TWRP ஃப்ளாஷ் பண்ண முடியும், கஸ்டம் ரோம் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேணாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுத்துரும். நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் அது மட்டும் உங்களுக்கு போதும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி டூல் V2. நம்ம இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணது, இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஷாமி மொபைல்ஸில் பூட் லோடர் அன்லாக் பண்ணது, TWRP ஃப்ளாஷ் பண்ணது, கஸ்டம் ரோம் எல்லாத்தையும் எப்படி ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷாமி டூல் V2ன்ற இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த பேஜில் தான் இந்த ஷாமி டூல் V2ன்ற இந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஷாமி டூல் V2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட நிறைய வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்மளுக்கும் இந்த வெர்ஷன் தான் வேணும். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷாமி டூல் V2ன்ற இந்த சாஃப்ட்வேர் நமக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் இதை இருக்குது. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு இந்த ஷாமி டூல் V2ன்ற இந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாமி டூல் V2ன்ற அந்த சாஃப்ட்வேர் ஐக்கான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் முழுக்க இன்டர்நெட் கனெக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். அதனால் உங்கள் சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. இல்லை இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஷாமியால் கிரியேட் பண்ணப்பட்டதில்லை, ஒரு சில தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்க்ளைமரில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர்க்கான ட்ரைவ்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பிரேக் ஆகி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக உங்கள் மொபைலை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இல்லை நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பிரேக் ஆன எல்லா மொபைலையும் சரி பண்ணாது, ஒரு சில மொபைலை மட்டும் தான் சரி பண்ணும். ஓகே, இப்போ அதுவே இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் தான் பூட் லோடர் அன்லாக் பண்ணது, TWRPயை ஃப்ளாஷ் பண்ணது, மெஜஸ்டிக்கை ஃப்ளாஷ் பண்ணது, கஸ்டம் ரோம் ஃப்ளாஷ் பண்ணதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரையும் நம்ம மொபைலையும் ஒரு USB கேபிள் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு USB கேபிள் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரையும் உங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மொபைலை கனெக்ட் பண்ணிட்டோன்னே நம்ம செட்டிங்கில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணணும். அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்க்கு வந்து போயிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். அது மேலே வந்து 7 டைம்ஸ் வந்து டேப் வந்து பண்ணுங்கள். நவ்ய டெவலப்பர்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். இப்போ வந்து அப்படியே வந்து பேக் வந்து வாங்க. இப்போ வந்து செட்டிங்கில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள். அடிஷ்னல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிங்கன்னா USB டீபக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த USB டீபக்கின்ற இந்த ஆப்ஷனை நம்ம வந்து எதனால் வந்து எனேபிள் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மொபைலோட எல்லா ஆக்சஸையும் வந்து எடுக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மொபைலை வந்து டிடெக்ட் வந்து பண்ணியிருக்கும். இது வந்து உங்கள் மொபைலான்னு சொல்லி ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து இது வந்து கேதர் வந்து பண்ணும். உங்கள் மொபைலோட மாடல் நேம் வந்து என்ன, உங்கள் மொபைலோட கோட் நேம் வந்து என்ன, உங்கள் மொபைலில் வந்து இப்போதைக்கு வந்து எந்த வெர்ஷனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, பூட் லோடர் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா, ஃபாஸ்ட் பூட்டு ரெக்கவரி இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும். இல்லை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ப்ராசஸில் வந்து உங்கள் மொபைல் வந்து நிறைய வாட்டி வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை சொன்ன மாதிரியே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து நிறைய வாட்டி வந்து ஆஃப் ஆகி வந்து ஆன் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும், அதனால் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து உங்கள் மொபைலில் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் வந்து டிஃபால்ட்டான ரெக்கவரியில் வந்து பூட் வந்து ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கனெக்டிவிட்டி MI அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஓகே வந்து கிளிக் வந்து பண்ணணும். இந்த ரெக்கவரியில் வந்து நம்மளால் வந்து டச் ஸ்க்ரீனை வந்து யூஸ் வந்து பண்ண முடியாது. உங்கள் மொபைலில் இருக்கிற வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். உங்கள் மொபைலில் இருக்கிற வால்யூம் டவுன் பட்டனை வந்து கிளிக் பண்ணி இந்த கனெக்டிவிட்டி MI அசிஸ்டன்ட்ன்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓகே வந்து கிளிக் வந்து பண்ணணும். ஓகே வந்து கிளிக் பண்ணதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாஃப்ட்வேர் சொன்ன எல்லா இன்ஸ்டாலேஷனும் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எதெல்லாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணது, TWRP வந்து ஃப்ளாஷ் பண்ணது, மெஜஸ்டிக்கை வந்து ஃப்ளாஷ் பண்ணது, கஸ்டம் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணது, அஃபிஷியல் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைலில் வந்து ஒரு கஸ்டம் ரோமை வந்து ஃப்ளாஷ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஆர்டரில் தான் வந்து போனோம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணோம், அடுத்தது வந்து TWRP கஸ்டம் ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து கஸ்டம் ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணோம். ஆனால் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரிவர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் இருந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து பூட் லோடரை வந்து எப்படி வந்து அன்லாக் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து எந்த MI அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து சைன்இன் வந்து பண்ணீங்களோ அதே MI அக்கௌண்ட்டை வந்து இந்த சாஃப்ட்வேர்லையும் வந்து சைன்இன் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ சைன்இன்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூட் லோடரை வந்து அன்லாக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் வந்து ஒரு சின்ன செட்டிங்கை மட்டும் வந்து பண்ணணும். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்க்கு வந்து போயிடுங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், அடிஷனல் செட்டிங் போங்க, டெவலப்பர் ஆப்ஷனுக்கு வந்து போங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா OEME அன்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஆன் வந்து பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள், MI அன்லாக் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணி அக்ரி வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து போயிடுங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பூட் லோடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே வந்து பண்ண வேணாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்துக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஆகும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லி மெசேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம மொபைலில் இருக்கிற பூட் லோடரை வந்து நமக்கு வந்து அன்லாக் வந்து பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து போங்க. உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் பூட் மோடில் வந்து இருக்கும். பவர் ஆன் பட்டனை வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணி உங்கள் மொபைலை வந்து ஆன் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து மொபைல் வந்து ஆன் ஆகும்போது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அன்லாக்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். இந்த மெசேஜ் வந்து வந்திருந்தாலே வந்து உங்கள் மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு தான் வந்து மீனிங்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் பூட் லோடர்ன்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூட் லோடரை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து அடுத்ததாக இருக்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் வந்து TWRP வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். அதே நேரம் வந்து மெஜஸ்டிக்கும் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து TWRP வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை மெஜஸ்டிக்கை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களா சொல்லி வந்து கேட்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா TWRP தான் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து TWRP ரெக்கவரின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற TWRP ஃபைலை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி நமக்கு வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டு இருக்கு. இதுவே நம்ம வந்து நார்மல் மெத்தடில் வந்து பண்ணதாக இருந்தால் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணதால நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் வந்து பண்ணிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற TWRP ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லி மெசேஜ் வந்து வந்துச்சு. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து TWRP வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிச்சு. ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் TWRP வந்து ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. இப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரியை யூஸ் பண்ணியே வந்து எல்லா கஸ்டமருமையும் வந்து உங்களால் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் வந்து TWRP வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட வந்து உங்கள் மொபைலில் வந்து மெஜஸ்டிக்கும் வந்து உங்களால் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து அடுத்த இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து போகலாம். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து கஸ்டம் ரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். ஓகே, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செஞ்சு காட்ட முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷனை நான் வந்து செஞ்சு காட்டினா கிட்டத்தட்ட வந்து வீடியோ வந்து ரொம்ப வந்து லென்த்தாக வந்து போயிடும். அதனால் நான் வந்து இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு கஸ்டம் ரோமை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஒரு சில கஸ்டம் ரோமை வந்து இது வந்து காட்டும். அது இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ண கஸ்டம் ரோமை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரோம் ஃபைலுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கஸ்டம் ரோமை வந்து ஜஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணால் வந்து போதும். அந்த கஸ்டம் ரோம் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து ஆகிடும். ஓகே, இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஷாமி ரோம்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஒரிஜினல் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷனை தான் வந்து யூஸ் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான அஃபிஷியல் MIUI OS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட ரோம் வந்து கொடுத்துருப்பாங்க, சைனீஸ், குளோபல்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டேபிள்ன்ற இந்த ரோமை தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணணும். இப்போ வந்து இந்த குளோபல் ஸ்டேபிள்ன்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணால் உங்கள் மொபைலுக்கான அந்த ரோமை வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றி வந்து எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்து வந்துட்டோம். நான் வீடியோவில் சொன்னேன் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ண முடியும், TWRP வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண முடியும், கஸ்டமரையும் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சு கொடுத்துரும். ஆனால் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா நேரத்திலையும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுமா வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து டவுட்டு தான் வந்து சொல்லுவேன். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஷாமியால் வந்து கிரியேட் பண்ணப்பட்டதில்லை, ஒரு சில தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸால் வந்து கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர். அதனால் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து எப்போனா வந்து பிரச்சனை வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அஃபிஷியல் மெத்தடை யூஸ் பண்ணி கூட வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணது, TWRP ஃப்ளாஷ் பண்ணது, கஸ்டம் ரோமை ஃப்ளாஷ் பண்ணது, இது எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து அஃபிஷியல் மெத்தடில் வந்து இது எல்லாத்தையும் வந்து
பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வைஸாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோவை வந்து பார்த்து அஃபிஷியல் மெத்தடில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி டெவலப்பர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். ஆனால் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூட் லோடர் மட்டும் வந்து அன்லாக் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் மெத்தடில் வந்து பண்ணது தான் வந்து நான் வந்து நல்லது வந்து சொல்லுவேன். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தடில் வந்து பூட் லோடர் நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர் வந்து வரும், டூரேஷன் டைம் வந்து காட்டி எரர் வந்து வரும். ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து வராது. இது எல்லாமே வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து எல்லாத்தையும் வந்து அஃபிஷியல் மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி டெவலப்பர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். எல்லாமே வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.